ஹலோ நண்பர்களே, இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் எல்லாருமே ரொம்பவும் ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குக்கிங் வீடியோ தான். ஃபர்ஸ்ட் நான் இந்த சேனலோட இன்ட்ரோ கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த சேனலோட நேம் அத்தைஸ் குக்கிங். எங்கள் அத்தையோட ரெசிபியெல்லாம் இதில் வீடியோவாக எடுத்து போடலான்னு தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கையில் தான் நான் இந்த சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதுதான் எங்களோட செகண்ட் வீடியோ. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோ பசலைக்கீரை எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கோம் டீட்டெயிலாக. கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது என்னென்னா காய்கறி பொரியல். அதாவது காய்கறி பொரியல்னால் கேரட்டு, பீன்ஸு, அவரைக்காய் இதை வச்சு பொரியல் பண்ண போகிறோம். இது ஏன் இந்த 3 எடுத்துருக்கேன்னா, எங்கள் வீட்டில் 2 கேரட்டு, கொஞ்சோண்டு ஒரு 200 கிராம் பீன்ஸு, ஒரு 100 கிராம் அளவுக்கு அவரைக்காய் தான் இருந்துச்சு. இது 3த்தையும் தனித்தனியாக பண்ணோன்னா நம்ம சாப்பிட்ற அளவுக்கு வராது. ஆனால் இது 3த்தையும் சேர்த்து பண்ணுறப்போ டேஸ்ட்டும் சூப்பராகவும் இருக்கும், அளவும் அதிகமாக வரும். அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இது சாம்பார், ரசம், கீரை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இதை நீங்கள் தனியாகவே சாப்பாடோடு சேர்த்து சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் இது எப்படி பண்ணணுன்னா, ஒரு சட்டி வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலப்பருப்பு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எடுத்து அதை அரிஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இது ஒரு 3/4 கிலோ காய்கறி இருக்கும். அதுக்கு நான் 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். வெங்காயமும் பச்சை மிளகாவும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க காய்கறியை அதில் போடுங்க. இது இந்த காய்கறியை போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு. இப்போது நீங்கள் பிகைனஸாக இருக்கீங்க, இப்போ தான் நான் சமைக்கவே போகிறேன், எனக்கு சமைக்க தெரியாதுன்னா எப்போவுமே உப்பு கம்மியாகவே போடுங்க. கம்மியாக இருந்தால் கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி லைட்டாக உப்பு போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஆனால் அதிகமாக இருந்தால் சாப்பிட முடியாது. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி தட்டு போட்டு சிம்மில் வச்சு மூடி விட்டுருங்க. இந்த பொரியல் நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். ஆனால் கொஞ்சம் காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது நார்மலாக கடையில் வைக்கிற சில்லி பவுடர். அது 2 ஸ்பூன்ஸ் போட்டிருக்கோம். கரெக்டாக 2 ஸ்பூன் தான் அளவு. ஏன்னா இது ரொம்ப காரமாக இருந்தாலும் நல்லா இருக்காது. இந்த அளவு நீங்கள் போட்டிங்கன்னா நீங்களும் சாப்பிட்லாம், உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட்ற அளவுக்கு தான். சின்ன ஸ்பூன் தான் போட்டிருக்கோம். போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி விட்டுருங்க. மூடி விட்டுட்டு அப்பப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி மட்டும் பார்த்து ஒரு வாட்டி இப்படி கிளறுங்க. இப்படி கிளறப்போ காய் நல்லா வதங்கி இந்த பதத்துக்கு வந்திருக்கும். இப்போ காய் வந்துருச்சு எப்படி பார்க்கறதுனா, ஒரு கேரட் எடுத்து நசுக்கி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் நான் 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். 1/2 மூடி தேங்காவை துருவி அதில் போட்டு கிண்டி விடுங்க. இது தேங்காய் துருவுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றுமே இல்லை. மிக்ஸி ஜாரில் தேங்காவை சின்ன சின்ன சில்லாக போட்டு ஒரு ஓட்டி எடுத்தாலே இந்த மாதிரி துருவலாக வந்துடும். ஸோ அதனால் அதுவும் ஈஸியாகவே பண்ணிடலாம். இந்த மாதிரி துருவி நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டு சிம்மில் வச்சு ஒரு 10 என்ற அளவுக்கு மூடி விட்டாலே போதும். நம்மளோட காய்கறி பொரியல், அதாவது கேரட், பீன்ஸ், அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் பார்க்குறவங்க சில பேர் நினைக்கலாம், இது ரொம்ப ஒரு சிம்பிளான பொரியல், இதெல்லாம் வீடியோ போடுறாங்கன்னு. இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் என்ன மாதிரி 2K கிட்ஸுக்கு சமைக்க தெரியாதவங்களுக்கு, இல்லை இப்போ தான் சமைக்க பழகிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதுக்கப்புறம் நம்ம சேனலில் இதே மாதிரி குக்கிங் வீடியோ ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணலான்னு இருக்கோம். நீங்கள் எல்லாருமே அதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அத்தைஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாவ் அ குட் டே. டாடா, பாய்.